Dear 10th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 7.4ல sum number 1 given பாருங்க. An aluminum sphere of radius 12 cm is melted to make a cylinder of radius 8 cm. Find the height of the cylinder. அதாவது ஒரு அலுமினியம் ஸ்பியர் இருக்கு, அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். இப்போ இந்த ஸ்பியரை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா மெல்ட் பண்ணி சிலிண்டராக கன்வெர்ட் பண்ண போகிறாங்க, சரிங்களா? ஸோ அந்த அலுமினியம் ஸ்பியர் செய்கிறதுக்கு எவ்வளோ அந்த அலுமினியம் தேவைப்பட்டுச்சோ அதை அப்படியே மெல்ட் பண்ணி என்னவா கன்வெர்ட் பண்ணுறாங்க, ஷேப்பை மட்டும் ரீசைஸ் பண்ணுறாங்க. இது ஸ்பியராக இருந்ததை என்னவா மாற்றுறாங்க, சிலிண்டராக மாற்றுறாங்க. ஸோ அப்போ அதோட குவான்டிட்டியில் எந்த குறைவும் இருக்காது, ரைட்டுங்களா? என்ன குவான்டிட்டி இருந்துச்சோ அதே அளவு தான் இருக்கும். ஸோ அந்த சிலிண்டரோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டரா. அப்போ அதோட ஹைட் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது அதோட வால்யூமில் குறையவே குறையாது, சரிங்களா? அதே அளவு அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு 2 ஷேப் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸை பொறுத்த அளவுக்கும் சரி, இந்த சாப்டரை பொறுத்த அளவுக்கும் சரி, கொஸ்டினை பார்த்து என்னென்ன ஷேப் கொடுத்துருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை எடுத்து எழுதிட்டு அதுக்குரிய மெஷர்மெண்ட்ஸை எழுதிட்டிங்கனாவே உங்களால் ஓரளவுக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிரும். ஸோ முதல்ல நீங்கள் சம்மை மற்றதை ரீட் பண்ணுறீங்களோ இல்லையோ, என்னென்ன ஷேப் இருக்குது, அதுக்கான மெஷர்மெண்ட் என்ன இருக்குங்கிறத மறக்காமல் எடுத்து எழுதிடுங்க. அப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக என்ன கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு ஐடியா கிடச்சி சம்மை சால்வ் பண்ணிடுவீங்க. அதனால் எப்போவுமே கொடுத்துருக்கிறத என்னென்ன ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிடுங்க, சரிங்களா? இப்போ தான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா? 4/3 பை ஆர் கியூப். இங்கே சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இங்கேயும் ரேடியஸ் யூஸ் பண்ணுறோம், இங்கேயும் ரேடியஸ் யூஸ் பண்ணுறோம். பட் இந்த ரேடியஸ் வேறு, இந்த ரேடியஸ் வேறு. ஸோ இங்கே R1 R2ன்னு நம்ம மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கோம். ஏன்னா இல்லைன்னா ஆர்னு வைக்கும் பொழுது நம்மளை அறியாமல் ஆரையும் கேன்சல் பண்ணிவிட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க, ரெண்டும் வேறு வேறு ரேடியஸ், சரிங்களா? ஸோ 4/3 இன்ட்டு ரேடியஸ்க்கு பதிலாக எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 12 கொடுத்துருந்தாங்களா? ஸோ 12 × 12 × 12 ஆர் கியூப் அப்படிங்கிறனால. இங்கே அதே மாதிரி ஆர் ஸ்கொயர் எவ்வளவு? 8ஆ? ஸோ 8 × 8 × 8. ஸோ 2 டைம்ஸ் 8 எழுதிட்டோம், இன்ட்டு ஹைட் ஹச், சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 8க்கு இந்த 4ஐ கேன்சல் பண்ணுங்கள். 1 4 is 4ஆ? 2 4s are 8, ரைட்? அடுத்து இந்த 3ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணுங்கள். 4 3s are 12ஆ? ஸோ இந்த 3 கேன்சல் ஆயிருமா? இப்போ இந்த 4ஐயும் இந்த 8ஐயும் கேன்சல் பண்ணுங்கள். 2 4s are 8ஆ? அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இங்கே 12 × 12, இங்கே 2 × 2 × h. ஸோ 1 2 is 2, 6 2s are 12. Again 1 2 is 2, 6 2s are 12, 6 6 are 36. ஸோ 36 equal to height, சரிங்களா? அப்போ ஹைட் ஆஃப் த ஷேப், சிலிண்டர் ஷேப்போட ஹைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 centimeter. Therefore height of the cylinder is equal to 36 centimeter. Sorry, centimeter. சரிங்களா? Thank you students.